ஓம் சாந்தி. 2 ஜனவரி 2023. சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, யாருக்கு பாஸ்போர்ட் கேன்சல் ஆகிவிடும்? யாருக்கு பாஸ்போர்ட் கேன்சல் ஆகிவிடும்? இரண்டாவது கேள்வி, நீங்கள் யார் எதை சந்நியாசம் செய்கிறீர்கள்? நீங்கள் யார் எதை சந்நியாசம் செய்கிறீர்கள்? மூன்றாவது கேள்வி, யார் அசோக்? யார் அசோக்? அசோக் அப்படின்னா சோகம் இல்லாதவர். நான்காவது கேள்வி, யார் சதா சக்தி சொரூபமானவர்? யார் சதா சக்தி சொரூபமானவர்? அஞ்சாவது கேள்வி, எதற்கான ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்ய வேண்டும்? எதற்கான ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்ய வேண்டும்? ஆறாவது கேள்வி, யார் ஏகாந்த பிரியர் ஆக முடியும்? ஏகாந்த பிரியர் அப்படின்னா யார் ஏகாந்த பிரியர் ஆக முடியும்? தனிமை விரும்பியவர். fill up the blanks. first, டேஷ் மீது டேஷ் ஈடுபடுத்த கூடாது. டேஷ் மீது டேஷ் ஈடுபடுத்த கூடாது. இரண்டாவது, என்னை நினைவு செய்தால் டேஷ் ஆகிவிடும். பாபாவை நினைவு செய்தால், பாபா சொல்றார், என்னை நினைவு செய்தால் டேஷ் ஆகிவிடும். மூன்றாவது, எதுவரை டேஷ் ஆகவில்லையோ அதுவரை டேஷ் ஆக முடியாது. எதுவரை டேஷ் ஆகவில்லையோ அதுவரை டேஷ் ஆக முடியாது. நான்காவது கேள்வி, நீங்களும் கூட புது உலகத்தை படைப்பதற்கு டேஷாக இருக்கிறீர்கள். நீங்களும் கூட புது உலகத்தை படைப்பதற்கு டேஷாக இருக்கிறீர்கள். அஞ்சாவது, நாடகத்தின் டேஷ் பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்றால், நாடகத்தின் டேஷ் பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்றால் ஒரு பொழுதும் டேஷ் கவர்ச்சியில் வரமாட்டீர்கள். ஒரு பொழுதும் டேஷ் கவர்ச்சியில் வரமாட்டீர்கள். கட்சிதான் எல்லா கேள்விகளுக்கு பதில். முதல் கேள்வி, யாருக்கு பாஸ்போர்ட் கேன்சல் ஆகிவிடும்? யார் மாயாவிடம் அடிக்கடி தோல்வி அடைகிறார்களோ, யார் மாயாவிடம் அடிக்கடி தோல்வி அடைகிறார்களோ அவர்களுடைய பாஸ்போர்ட் கேன்சல் ஆகிவிடும். அப்ப மாயா கிட்ட அடிக்கடி தோல்வி அடைகிறீங்களா, இல்ல உங்களுடைய பாஸ்போர்ட் கேன்சல் ஆகாம இருக்கா அப்படின்றது யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தான் தெரியும். அதை பார்த்துக்கணும். ரெண்டாவது கேள்வி, எங்க போறதுக்கு பாஸ்போர்ட்?
புதிய உலகம், சொர்க்கத்துக்கு போறதுக்கு. அதுக்கும் பாஸ்போர்ட் வாங்கினாதான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. வெளிநாட்டுக்கு போறதுக்கே வாங்கணும். பாபா சொல்றார். 2வது கேள்வி, நீங்கள் யார்? எதை சந்நியாசம் செய்கிறீர்கள்? நீங்கள் ராஜ ரிஷிகள். ராஜ்யத்தை அடைவதற்காக நீங்கள் விகாரங்கள் மீது சந்நியாசம் செய்கிறீர்கள். நீங்க ராஜ ரிஷிகள். ராஜ்யத்தை அடைவதற்காக நீங்கள் விகாரங்கள் மீது சந்நியாசம் செய்கிறீர்கள். 3வது கேள்வி, யார் அசோக்? சோகம் இல்லாதவர். யார் அசோக்? நீங்கள் இந்த சக்கரத்தை பற்றி அறிந்து கொள்வதால் தான் அசோக், அதாவது சோகம் இல்லாதவராக ஆகிறீர்கள். எந்த சக்கரத்தை பற்றி? 84 பிறகுடைய சக்கரத்தை பற்றி யார் நல்லா தெரிஞ்சிருக்காங்களோ அந்த சிந்தனையிலேயே இருந்தீங்கன்னா எங்கிருந்து சோகம் வரும்? ஞான சிந்தனையில பண்ணும்போது சோகம் வருமா என்ன? வராது. 4வது கேள்வி, யார் சதா சக்தி சொரூபமானவர்? மனதை பிஸியாக வைக்கும் கலையின் மூலம் வீணானவைகளிலிருந்து விடுபட்டு எடுக்கக்கூடியவர்கள்தான் சதா சக்தி சொரூபமானவர் ஆவார்கள். 5வது கேள்வி, எதற்கான புரோகிராம் ஏற்பாடு செய்ய வேண்டும்? தனது மனம் மற்றும் புத்தியை சக்திசாலியான மனநிலையில் நிலையாக வைப்பதற்கான தனது மனம் மற்றும் புத்தியை சக்திசாலியான மனநிலையில் நிலையாக வைப்பதற்கான புரோகிராம் செட் செய்யுங்கள். 6வது கேள்வி, யார் ஏகாந்த பிரியர் ஆக முடியும்? அனைத்து சம்பந்தங்கள் மற்றும் அனைத்து ரசனைகளையும் ஒருவரிடம் இருந்து பெறக்கூடியவர்கள்தான் ஏகாந்த பிரியர் ஆக முடியும். fill up the blanks. ஃபர்ஸ்ட், டேஷ் மீது டேஷ் ஈடுபடுத்தக்கூடாது. ரெண்டு ஆன்சர் சொல்றேன். பாபா சொல்றார், சுடுகாட்டின் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. என்ன இந்த உலகமே என்ன ஆக போகுது? சுடுகாடு ஆக போகுதுன்றார் பாபா. சுடுகாட்டை போயிட்டு யாராவது நினைப்பாங்களா என்ன? அதனால அங்க மனசை ஈடுபடுத்தாதீங்க. அப்ப யார்கிட்ட மனசை கொண்டு போகணும்? பாபாவிடம். 2வது, என்னை நினைவு செய்தால் டேஷ் ஆகிவிடும். என்னை நினைவு செய்தால் அந்தமதி சோகதி, கடைசி நேரத்துல நல்ல கதி ஆகிவிடும். அதாவது ஒரு பாபாவை நினைவு செய்தீங்கன்னா அந்தமதி சோகதி. 3வது, எதுவரை டேஷ் ஆகவில்லையோ அதுவரை டேஷ் ஆக முடியாது. எதுவரை சூரியவம்சி ராஜதானி ஸ்தாபனை ஆகவில்லையோ அதுவரை விநாசம் ஆக முடியாது. 4வது, நீங்களும் கூட புது உலகத்தை படைப்பதற்கு டேஷாக இருக்கிறீர்கள். நீங்களும் கூட புது உலகத்தை படைப்பதற்கு ஆதார மூர்த்தியாக இருக்கிறீர்கள். லாஸ்ட், நாடகத்தின் டேஷ் பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்றால் ஒரு பொழுதும் டேஷ் கவர்ச்சியில் வரமாட்டீர்கள். நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்றால் ஒரு பொழுதும் நன்மை மற்றும் தீமையின் கவர்ச்சியில் வரமாட்டீர்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.